பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு சத்யராஜ் அவர்கள் இருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு எஸ்ஆர்எம் கல்லூரியில் பிரபலமான கல்லூரி, அதில் ரைடு நடத்தி கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள்லாம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. 30க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க? நீ ஒரு முன்னாள் பேராசிரியராக இருந்திருக்கிறீங்க. இந்த மாணவர்கள் மத்தியில் இப்படி ஒரு கஞ்சா புழக்கம், அதுவும் விடுதியில் இருக்குது அப்படின்னும் போது அது ஒரு கல்ச்சரலாக மாறிட்டு வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூ. இந்த இஷ்யூ அப்படிங்கிறது கடந்த 20-30 ஆண்டுகளாகவே தமிழ்நாடு தென்னிந்தியாவில் வேகமாக பரவிட்டு வந்துட்டக்கூடிய விஷயம். இதனுடைய வளர்ச்சிக்கும் இன்னொன்றுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. என்ன அப்படின்னா, தனியார் பல்கலைக்கழகங்கள், தனியார் கல்லூரிகள், அதிகமாக மாணவர்களை சேர்க்கக்கூடிய கல்லூரிகள் இருக்கு இல்லைங்களா? இந்த கல்லூரிகளில் தொடர்ச்சியாக இது மாதிரியான இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சு தான் இது இப்போ ஒரு சோஷியல் இஷ்யூவாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள், குறிப்பாக வடகிழக்கு மாநிலத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள், வெஸ்ட் பெங்கால், அது மட்டும் இல்லாமல் நார்த் ஈஸ்ட்டு, நீங்கள் உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், இங்கிருந்து படிக்க வரக்கூடிய மாணவர்கள் தென்னிந்தியாவுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா பெங்களூர், கர்நாடகா, இந்த ஏரியா, இதுக்கெல்லாம் முன்னாடி டெல்லிக்கு அங்கேருந்து அசம்பிள் ஆவாங்க படிக்கிறதுக்காக. இப்படி நிறையா அசம்பிள் ஆகிட்டே இருக்கிற இடத்துல தென்னிந்தியாவை நோக்கி வந்தது அப்படிங்கிறது கடந்த 30-40 ஆண்டுகளில், குறிப்பாக 30 ஆண்டுகளில் இங்கே பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள்லாம் உருவாச்சு. பார்த்தீங்களா, இந்த பல்கலைக்கழகங்களில் தனியார் பல்கலைக்கழகம் அப்படிங்கிறதுனால நிறைய மாணவர்கள் சேர்க்கைக்கான வாய்ப்பு இங்கே அதிகமாக இருக்குது. ஏன்னா வட இந்தியாவில் நிறையா காலேஜஸ் இல்லை. இப்போ நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு காலேஜஸ் இல்லை ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கும். ஸோ அப்போ தென்னிந்தியாவை நோக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷனில் படித்தா ஒரு நல்ல கிரெடிட் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இங்கே வர்றாங்க. இப்போ வரும்போது நிர்வாகங்கள் நிறைய மாணவர்களை சேர்த்துவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய தனியார் யூனிவர்சிட்டிஸில் கேம்பஸ்குள்ளே 20,000 பேர் 30,000 பேர் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நார்மலான விஷயமா இருக்கும். அது எந்த பெரிய கேம்பஸாக இருந்தாலும் சரி தான். அந்த 20,000 பேர் 30,000 பேர் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகும்போது அதில் பாதி பேர் ஹாஸ்டலில் தங்குவாங்க, மீதி பேர் பல்கலைக்கழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள், அங்கே இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸ், அங்கே இருக்கக்கூடிய விடுதிகளில் தங்குவாங்க. இங்கே இவ்வளோ க்ரௌட் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகும்போது இந்த கேரக்டர்ஸ், அதாவது கஞ்சா, இது மாதிரி போதைப்பொருள் வட இந்தியாவிலிருந்து குறிப்பாக தென்னிந்தியாவை நோக்கி இந்த 30-40 ஆண்டுகள் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காலேஜ்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த காலேஜில் 2,000 மாணவர்கள் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஒரு 2,000 பேர் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். 3,000 பேர் இருக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அது ஒரு பெரிய கண்காணிக்கிறதுக்கான வசதி உள்ள ஒரு இடமாவும் இருக்கும். ஆனால் இவ்வளவு மாணவர்கள் இவ்வளோ பேர் ஒரு இடத்துல குவியும் போது அந்த இடத்துல இயல்பாகவே நிர்வாகத்தாலையும் போலீஸாலையும் சுற்றி இருக்கவங்களாலையும் கண்காணிக்க முடியாத அளவுக்கான ஒரு நெருக்கடி ஏற்படுது. பார்த்தீங்களா, அந்த நெருக்கடியை பயன்படுத்தி தான் கஞ்சா புழக்கம் ரொம்ப அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மாணவர்கள்ட்ட அவன் ஃபஸ்ட் இயர் படிக்க வரான்னு வச்சுங்களேன், அவன் இயல்பாக பெரும்பாலும் இப்போல்லாம் +1 +2லேயே கஞ்சா பழக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கூல்லையே, நீங்கள் காலேஜை தாண்டி ஸ்கூல்லையே இப்போ கஞ்சா பழக்கம் வருது. ஒரு 10-15-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இல்லை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஃபஸ்ட் இயர் சேர்ந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க 2 பேருக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரம் தான் அப்படி எல்லாத்துக்கும் பரவி அதில் ஒரு குரூப் எப்பவுமே மாட்டோம். ஒரு கிளாஸுக்கு 5 பேர் 10 பேர் அப்படிங்கிறது கேஷுவலாக மாட்டுவாங்க. ஒரு 5 பேர் மாட்டினாலே ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ளேயோ ஒரு காலேஜுக்குள்ளேயோ ஒரு நிறுவனத்தில் ஒரு பெரிய தொகையான ஆட்கள் ட்ரக் இஷ்யூஸில் மாட்டுவாங்க. இப்போ இது எங்கே ஒரு பெரிய சிக்கலாக மாறுது அப்படின்னா, ஏன் இந்த கஞ்சா புழக்கம் நடக்குது? இது சட்ட ஒழுங்கு பிரச்சனையா, இல்லை கல்லூரி நிர்வாகத்தோட பிரச்சனையா, இல்லை விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய மாணவர்களால் அங்கே இருக்கக்கூடிய வார்டன்களோ சூப்பர்வைசர்களோ அவங்க பார்த்துக்க முடியலையா, இதை யார் விற்கிறா, எங்கேருந்து வருது, இது மாதிரி பல கேள்விகள் நம்மகிட்ட இருக்கு. இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, பெரும்பாலான ட்ரக்ஸ் அதாவது நீங்கள் கொக்கைன், ஓபிஎம், இது மாதிரியான ட்ரக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஹை லெவலாக பயன்படுத்தக்கூடிய ட்ரக்ஸு. இது எல்லாமே இந்தியாவுக்குள்ளே எப்படி வருது அப்படின்னா, கடல் மார்க்கமாக தான் பெரும்பாலும் வருது. ஓகே, நீங்கள் ஏர் கார்கோஸ் வர்றதுக்கு முன்னாடி கடலில் தான் வரும். கடலில் தான் பார்த்தீங்கன்னா, கடலில் ஹார்பர் மூலியமாக தான் பெரும்பாலும் கொக்கைன், ஓபிஎம் மாதிரியான பொருட்கள் உள்ள வருது. இது எல்லாமே சி ரூட்டில் தான் வருது. சி ரூட் யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். நீங்கள் கோஸ்டல் கார்டாக இருக்கட்டும், இல்லை போர்ட்டோட கஸ்டம்ஸாக இருக்கட்டும், நார்காட்டிக்ஸ் பியூரோவாக இருக்கட்டும், இது எல்லாமே முழுக்க முழுக்க மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். ஒன்ஸ் இந்த கொக்கைன், ஓபிஎம் எல்லாம் உள்ள வருதுன்னு வச்சுங்களேன், இது மேல் மட்டத்தில், அதாவது பணப்புழக்கம் உள்ள இடங்கள்ல இந்தியா ரூட் வழியாக கைமாறி வெளியே போகும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான கொக்கைன், ஓபிஎம் மாதிரியான ட்ரக்ஸ் உள்ள வர்றதுக்கு 2 ரூட் தான். ஒன்று கோல்டன் கிரசன்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று கோல்டன் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. அதாவது ஈரான், ஆப்கான், பாகிஸ்தான் இந்த ரூட் வழியாக வரக்கூடிய ஓபியங்கள். ஓகே, அதே மாதிரி இந்த பக்கம் பர்மா, வடகிழக்கு பங்களாதேஷ், இந்த ரூட் ஒன்று, இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோல்டன் கிரசன்ட்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ரூட்டை. கோல்டன் ட்ரையாங்கிள் ரூட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷ், பர்மா, இந்த ரூட்டு. இந்த 2 ரூட்டில் தான் பார்த்தீங்கன்னா ட்ரக் புழக்கமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அது பலகாலமாக இருக்குது. இப்போ சமீபத்தில்
30-40 ஆண்டுகளாக இந்த கடல் மார்க்கமாக வரக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டில் பல பேர் பிடிச்சாங்க பார்த்தீங்களா, நீங்கள் இவங்க ஓபிஎம் வச்சுருந்தாங்க, இவங்க சூடோமைஃபின் வச்சுருந்தாங்க, இது வச்சுருந்தாங்க, அது வச்சுருந்தாங்க, கெமிக்கல்ஸ் பிடிக்கிறாங்களே, இது எல்லாமே கடல் மார்க்கமாக வர்றது தான். இந்த கடல் மார்க்கமாக தான் இது கைமாற்றப்படும். அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குஜராத்து, ராஜஸ்தான் இது வழியாக இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய ரூட்டுங்கிறது ரொம்ப அதிகம். இப்போ சமீபத்தில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு உள்ள தென்னிந்தியாவை நோக்கி இது அதிகமாக டிரான்சாக்ஷன் நடக்குது. தென்னிந்தியா வழியாகவும் இந்தியாவுக்குள்ள வருது. இப்போ இதெல்லாம் மாணவர்கள் பயன்படுத்துறாங்களா அப்படின்னா பெரும்பாலும் இது வந்து மாணவர்கள்ட்ட பயன்பாட்டில் இல்லை. கொக்கைனோ ஓபிஎம்மோ இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான பொருள். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஹை லெவலில் குறிப்பாக ஐரோப்பிய, அமெரிக்க நாடுகள், ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகள், நியூசிலாந்து மாதிரியான இங்கே இது புழக்கத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஊர் இந்தியாவுக்கு உள்ள புழக்கத்தில் இருக்கிறதுல பெரும்பாலும் கஞ்சான்னு சொல்லக்கூடிய சில புகையிலை மாதிரியான விளை வச்சு எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது வந்து இந்தியாவுக்குள்ளே தான் விளைவிக்கப்படுது. பெரும்பாலும் இது வெளியிலேருந்துலாம் கடத்திட்டு வரப்படல. அது வந்து இந்தியாவில் பரவலாக எல்லா மலைப்பகுதிகளிலையும் நிறைய இடங்களில் வந்து இது விளைவிக்கப்படுது. குறிப்பாக வட இந்தியாவில் அதிகமாக விளைவிக்கப்பட்டு தான் இருந்துச்சு. இப்படி விளைவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருள் இருக்குது பார்த்தீங்களா, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அது ஒரு பெரிய அதிகமான புழக்கத்தில் இருந்து இந்த வட இந்திய மாணவர்கள் தென்னிந்தியாவை நோக்கி கல்வி கற்கிறதுக்காக ஒரு 30 ஆண்டுகளாக வர்றாங்க அதிகமாக. அப்படி வரும்போது அந்த கல்ட்டு வந்து அங்கிருந்து தான் இங்கே வருது. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள் இங்கே இருந்துச்சு, இல்லாமலாம் இல்லை. இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து சில மலைப்பகுதிகள், தேனி பக்கத்தில் கூடிய சில மலைப்பகுதிகளில் வந்து கஞ்சா பயிரிடல் அப்படிங்கிறது கொஞ்சம் காமனாக இருந்து அது வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸாலாம் மாறலை. ரொம்ப மைக்ரோ மைனாரிட்டி தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்து சிகரெட் பிடிக்கிறதே தப்பு, தண்ணி அடிக்கிறதே தப்புங்கிற கான்சியஸ் வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஊருக்குள்ள ஒரு தண்ணி அடிச்சானா அவனுக்கு மதிப்பு இருக்காது, சிகரெட் பிடிக்கிறவனுக்கு மதிப்பு இருக்காது அப்படிங்கிற காலகட்டம் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த காலகட்டம். ஆனால் இப்போ ட்ரக் யூஸ் பண்ணுறதையே ஒரு காமன் கல்ட்டா மாறி இருக்கு. சிகரெட் பிடிக்கிறதே பெருமையாக சொல்லிக்கிறது. ஆமாம், சிகரெட் பிடிக்கிறத விட மச்சான் அந்த ஸ்டஃப் இருக்கா, டோப்பு, அதான் ஸ்டஃப் இருக்கா மச்சான் அப்படின்னு கேட்கறது. இதுக்கு நிறைய பேர்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியல. இப்போ ஸ்டஃப்புங்கிறதே ஒரு பழைய பேர் தான், ஓகேங்களா. இப்போ இது இருக்கா அது இருக்கா அப்படின்னு கேட்டு அதை அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மாடர்ன் கல்ச்சராக மாறிச்சு. இப்போ நீங்கள் போய் ஒரு பையன்ட்ட ஏன்டா அப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் என்ன அவன் சுத்தம் பூமரா இருக்கான், ஏன்னா இது ஒரு சாதாரண கல்ச்சர், நார்மலான கல்ச்சர், இதை போய் அவன் பூமரா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு கல்ட்டாக பேசுகிற போக்கு இருக்குது. ஸோ அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரக் பழக்கம் அப்படிங்கிறது வடக்குலேருந்து தான் வருது. த்ரூ ஸ்டூடெண்ட்ஸ் மைக்ரேஷன் நடக்குது பார்த்தீங்களா, இந்த மைக்ரேஷன் மூலியமாக தான் அது வருது. இன்றைக்கி அது தமிழ்நாட்டை ஒரு மிக மோசமான இடத்துக்கு நகர்த்திட்டு இருக்கு. இன்றைக்கி பெரும்பாலான தனியார் கல்லூரிகள், விடுதிகள், அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் இந்த புழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு விஷயம் என்ன நமக்கு தெரிய வருது அப்படின்னா, இந்தியாவுக்கு உள்ள விளைவிக்கக்கூடிய கஞ்சா பயிரிடல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்தியாவுக்குள் புழக்கத்தில் அதிகமாக இருக்கிறது. கொக்கைன் ஓபிஎம்னுடைய ரேட்ஸ் என்னவா இருக்குன்னு தெரியல. ஆனால் இந்தியாவில் அதிகமாக பிடிபட்ட போதைப் பொருள் அப்படிங்கிறது கொக்கைன் ஓபிஎம் தான். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ட்ரேடுக்காக, வணிகத்துக்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். இங்கேயும் விற்கிறாங்க. இங்கே ஹை லெவலில் இந்த கப்பலில் போய் ஒரு பெரிய பார்ட்டி பண்ணக்கூடியவங்க, பெரும் பணக்கார பார்ட்டி பண்ணக்கூடியவங்க இடத்துல நிறையா விற்கிது. ஸோ இப்போ நம்ம கிரவுண்ட் இஷ்யூ என்ன அப்படின்னா, நமக்கு கிரவுண்ட் இஷ்யூங்கிறது வந்து கஞ்சா தான் அதிகமான புழக்கத்தில் இருக்குது. அதில் நிறைய வெரைட்டி இருக்குது, ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி விற்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதில் கொடுமையிலும் கொடுமை என்ன விஷயம் அப்படின்னா, மாணவர்கள் பயன்படுத்துவதை சாதகமாக பயன்படுத்திட்டு ஒரு கல்லூரி சுற்றி இருக்கக்கூடிய கடைகளாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய சில டீ கடையாக மளிகை கடையாக இருக்கட்டும், இல்லை மாணவர்கள் மத்தியிலேயே சில பேர் அதை வாங்கி விற்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. மாணவர்களே பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வாங்கி அதை விற்று அதில் காசு சம்பாதிக்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்க. அதில் அடிக்டான மாணவர்களுடைய நிலைமை என்னவா இருக்குது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அது இல்லை அப்படிங்கும்போது திருடுற மனநிலை அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சு. இன்னைக்கு வந்து பெரும்பாலான தனியார் கல்லூரி விடுதிகளில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கடையில் திருட்டு அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயமா மாறி. அவன் ஃபோனை திருடுவான், லேப்டாப் திருடுவான், காசு திருடுவான், ஏதோ வேல்யூபிள் கூட்ஸை வந்து திருடி அதை விற்று அதில் வரக்கூடிய காசை எடுத்துகிட்டு போய் பார்ட்டி பண்ணுறது, என்ஜாய் பண்ணுறது, கஞ்சா வாங்குறது, இது மாதிரியான போக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. இது பசங்கள்கிட்ட மட்டும் கிடையாது, பொண்ணுகள்ட்டையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கேஸ் கூட மாணவிகளும் மாட்டிருக்காங்க, நிறைய மாணவிகள் மாட்டுவாங்க. அதாவது திருட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கஞ்சாவுக்காக, போதைக்காக திருட்டு அப்படிங்கிறது பெண்கள்ட்டையும் அதிகமாக புழக்கத்தில் இருக்குது. ஸோ இப்போ இது வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த பெரிய விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுல இன்டர்னலாக இருக்கக்கூடிய போலீஸுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே அளவு, ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கோ அதே அளவுக்கான நார்காட்டிக்ஸ் பியூரோவுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. நீங்கள் நார்காட்டிக்ஸ் பியூரோவுக்கு எவ்வளோ ஃபண்ட் ஒதுக்கப்படுது ஸ்டேட் கவர்மெண்ட்டில் அப்படின்னா ரொம்ப குறைவாக தான், சென்ட்ரலேருந்து வரக்கூடிய ஃபண்ட் அப்படிங்கிறது. அது ஒரு பெரிய டீமாக ஒர்க் பண்ணப்பட்டு அரசாங்கம் இதை கண்ட்ரோல் பண்ணலை அப்படின்னா தடுக்க முடியாது. இது வந்து கவர்மெண்ட் ஃபேக்டராக இருக்குது. இப்போ ஒரு இன்ஸ்டியூஷன், ஒரு கல்லூரி அப்படிங்கும்போது கல்லூரியினுடைய பொறுப்பு என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து 20-30,000 பேர் படிக்கக்கூடிய கல்லூரியில் பேராசிரியர்களும் கணிசமான பேர் இருப்பாங்க. இப்போ இந்த பேராசிரியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ப்ரொஃபசர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக ட்ரக்கை வந்து அபாலிஷ் பண்ணுற கமிட்டிலையும் இருப்பாங்க. மாணவர்கள் யாராவது வச்சுருக்காங்களா, அதை தடுக்கணும் அப்படிங்கிற பொறுப்பும் அந்த பேராசிரியர்கிட்ட தான் இருக்கும். ரெண்டாவது ஹாஸ்டல் வார்டனாக இருக்காங்களா,
அவங்கள்ட்ட இந்த பொறுப்பு இருக்கும். யாராவது மாணவர் வச்சிருந்தா சீஸ் பண்ணி அதை எலிமினேட் பண்ண வேண்டிய பொறுப்பும் ஆசிரியர்கள்ட்ட தான் இருக்கும். இது என்ன சிக்கல் அப்படின்னா, நிறைய மாணவர்கள் இருக்கிற இடத்துல போதிய பேராசிரியர்களோ போதிய வார்டன்ஸோ ஹாஸ்டல பராமரிக்கிற அளவுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. இப்போ அதிகமா மாணவர்கள் சேர்த்துறாங்கன்னா அதுக்கு அதிகமான ஸ்டாஃப்ஸ் இருக்கணும், மெயின்டெனன்ஸ் இருக்கணும் தானே ஒரு பேசிக் கிரைட்டீரியாவா இருக்கும். அதுதான் பேசிக். பட் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய எஜுகேஷன் கல்ச்சர் ரொம்ப வேற மாதிரி மாறிடுச்சு. நீங்க வந்து ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு மாணவன் ஆசிரியரை எதிர்த்தோ ஆசிரியரோட சண்டை போட்டோ ஆசிரியரை அடிச்சோ ஒரு முரண்பட்ட போக்கு அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருந்துச்சு ஒரு காலத்துல. ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் தனியார் நிறுவனங்கள் அதிகமானதுக்கு பிறகு இவங்களே என்ன பண்றாங்க அப்படின்னா, வட இந்தியாவில ஏஜென்ட்டுகளை வச்சு காசு கொடுத்து தான் மாணவர்களை கூட்டு வந்து இங்கே சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங்கில் ஒரு குரூப் வருது அப்படின்னா, இல்லை வந்து ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் மெடிசனுக்கு வர்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து 1 கோடி ரூபா கொடுத்து ஒரு மெடிக்கல் சீட்டு கொடுக்குறாங்க. 40-30 லட்சம் செலவு பண்ணி ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறான் அப்படின்னா, இந்த மாணவனை கல்லூரியை விட்டு டிஸ்மிஸ் பண்ணி அனுப்ப 90% மேனேஜ்மெண்ட் நினைக்காது. ரைட் ரைட். ஏன்னா அவங்க பெரும் தொகையை பணத்தை வாங்கியிருக்காங்க. எப்படியாவது அவனுக்கு டிகிரி கொடுக்கணும் தான் நினைப்பாங்க. அவனை எப்படியா பாஸ் பண்ண வச்சு டிகிரி கொடுத்து ஊரை விட்டு அனுப்பணும் தான் நினைப்பாங்க. ஸோ அப்போ இங்கே சிக்கல் எங்கே வருது அப்படின்னா, ஒட்டுமொத்தமான ஸ்ட்ரக்சரில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஆப்வியஸாக மேனேஜ்மெண்ட்டும் மாணவர்களை பலி கொடுத்துடக்கூடாது, ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து நம்ம பணம் வாங்கிட்டோம், வெளியிலிருந்து அவங்களை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ஸ்டாஃப்ஸ்க்கு பவர்லெஸ் ஆயிடுவாங்க. வாத்தியார்கள் வந்து இப்போ ஒரு மாணவன் வந்து ஒரு கஞ்சா அடிச்சு மாட்டுறான் அப்படின்னா அவன் மேலே அதிகபட்சமாக என்ன ஆக்ஷன் எடுத்துட முடியும்? அவனை வந்து கூப்பிட்டு மிரட்டலாம், அட்வைஸ் பண்ணலாம், அவன்கிட்ட ஒரு அப்பாலஜி லெட்டர் வாங்கலாம், அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். இதை தாண்டி அவனுக்கு ஏதாவது கவுன்சிலிங் ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணலாம், மேக்ஸிமம் 1 வாரம் சஸ்பெண்ட் பண்ணலாம். இப்போ அதுக்கு பிறகு அவன் நிறுத்திடுவானா அப்படின்னா அவன் நிறுத்த மாட்டான். ரைட். அவன் வந்து தெரியாம இன்னும் ஷார்ப்பாக போய் வெளியே போய் எங்காவது உட்காந்து கஞ்சா பிடிக்க போகிறான். ஸோ அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரக்சரல் இஷ்யூ. இது வந்து சாதாரணமாக ஒரு ரைடின் மூலியமாகவோ ஒரு குரூப்பை போய் மிரட்டுறது மூலியமாகவோ 4 மாணவர்களை டீடைன் பண்ணுறது மூலியமாகவோ ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுறது மூலியமாக மட்டுமே இதை சால்வ் பண்ணிட முடியாது. இது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரலான விஷயம். ரெண்டாவது, நீங்கள் வந்து ஒரு ஜாதி எப்படி ஒரு பிரச்சனையாக மாறுது பார்த்தீங்களா? 2000 வருஷமா ஜாதி இருக்குது, அது ஒரு சமூக பிரச்சனையாக மாறுற மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், கஞ்சா பழக்கம் போதை பழக்கம் அப்படிங்கிறதே ஒரு சமூக கலாச்சாரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதில் வந்து ஒரு 10 வாத்தியாரை மட்டுமே நம்ம டார்கெட் பண்ணி, இல்லை ஹாஸ்டலுக்கு ஒரு வார்டனை டார்கெட் பண்ணி இவங்க பார்க்கல அவங்க பார்க்கலன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து நீங்கள் போய் ஒரு மாணவன்கிட்ட போய் ஏடா கஞ்சா அடிக்கணும்னு சொன்னால் அவன் என்ன வேணாலும் ரியாக்ட் பண்ணுவான் ஒரு வாத்தியார்கிட்ட. ரைட். இப்போ நீங்கள் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் சைடில் வந்து ஒரு வாத்தியார் தாக்கப்பட்டார், ஒரு வாத்தியார் வந்து அவமானப்படுத்தப்பட்டார், ஒரு வாத்தியார் ஒரு பையனை பிடிச்சி ஆக்ஷன் எடுக்க முடியாமல் போச்சு அப்படின்னா மேனேஜ்மெண்ட் எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் தான் நிற்கும். ஏன்னா அவன்கிட்ட காசு வாங்கியிருக்கு, அவனுக்கு டிகிரி கொடுத்தாகணும், அவனை வந்து டிகிரி கொடுத்து வெளியே அனுப்பிச்சாகணும். ஸோ அந்த சூழல் இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. ஒருத்தன் காலேஜில் சேர்றதுக்கு தவம் கிடப்பான். ஒரு சீட்டு கிடைச்சிடாதா, எப்படியாவது காலேஜில் போய் டிகிரி முடிச்சிட மாட்டோமா அப்படின்னு உண்மையில தவம் கிடப்பான். அதில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய 2 பேர் 4 பேர்த்த வந்து காலேஜிலேருந்து சஸ்பெண்ட் பண்ணி வெளியே அனுப்பும்போது அவன் ஒன்றும் பெருசாக ரியாக்ட் எல்லாம் பண்ண மாட்டான், ஒதுங்கி போயிடுவான். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. நீ பெரும்பாலும் தனியார் நிறுவனங்கள் வளர வளர மாணவர்கள் வட இந்தியாவிலிருந்து ஒரு இடத்துக்கு குவிய இது மாதிரியான போதை பழக்கமும் வந்து குவிந்து கொண்டே இருக்கிறது. அதை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் மட்டுமே முயற்சி பண்ணி அதை வந்து எலிமினேட் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு சாத்தியம் இல்லை. ரெண்டாவது, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான், 3:30 மணிக்கு காலேஜ் முடிஞ்சிருச்சு. காலேஜ் முடிஞ்சுன்னா அவன் எங்கே போவான்? அந்த காலேஜை சுற்றி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தனியார் விடுதியில் தங்கியிருக்க போகிறான். அந்த தனியார் விடுதியில் அவன் கஞ்சா வச்சிருக்கிறத எப்படி கர்வ் பண்ண முடியும்? அந்த ஒரு யூனிவர்சிட்டியை சுற்றி பார்த்தீங்கன்னா 10,000 பேர் தங்கியிருப்பான். 10,000 பேர்த்த நீங்கள் எப்படி மானிட்டர் பண்ண முடியும்? 10,000 பேர்த்த மானிட்டர் பண்ணுறது அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய பிசி நினைச்சா கூட முடியாதான். ஒரு 2 பிசி நிறுத்த வைக்கலாம் காலேஜ் சுற்றி, போலீஸ் ஒரு 4 பேர் நிறுத்த வைக்கலாம், இல்லை ட்ரக்கை கர்வ் பண்ணுற மாதிரி ஆன்டி ட்ரக் கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு 2 வாத்தியார் இருக்கலாம். ஆனால் இது எல்லாமே வந்து இந்த க்ரௌட் அசம்பிள்னால அது செய்யறதுக்கு ப்ராக்டிக்கலாக பயங்கர டிஃபிகல்ட்டிஸு. இதை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, என்னை பொறுத்த வரைக்கும் இது சமூகத்துக்குள்ள புழக்கத்துக்கு வந்ததுக்கு பிறகு ஒரு கல்லூரி மேலேயோ இல்லை ஒரு தனியார் நிறுவனங்கள் மேலேயோ சுற்றி இருக்கக்கூடிய விடுதிகள் மேலேயோ காவல்துறையோ அந்த இடத்துல மட்டும் டார்கெட் பண்ணாமல் இதனுடைய ப்ரொடக்ஷன் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எங்கேருந்து உற்பத்தி ஆகி வருது, எந்த ரூட்ல தமிழ்நாட்டுக்குள்ள வருது, இல்லை எந்த ரூட்டுக்குள்ள வந்து இது வந்து உற்பத்தி செய்யப்படுது அப்படிங்கிறத கவர் பண்ணால் மட்டும்தான் நாம் இதை தடுக்க முடியும். இல்லைன்னா அதை தடுக்கவே முடியாது. ரொம்ப 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 கஷ்டம். நீங்கள் வந்து எங்கே ப்ரொடக்ஷன் ஆகுது, உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத தான் தடுக்கணும். ஒரு டேப் இருக்குன்னு வச்சுங்களேன், தண்ணி நீங்கள் திறந்து விட்டுட்டீங்க, தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு, ஆனால் ரூம்குள்ளே தண்ணி நிற்கிது அப்படிங்கும்போது நம்ம பக்கெட்டை வச்சு வலிச்சு ஊற்றிட்டு இருந்தோம்னா அது போகாது. அப்போ எங்கே சிக்கல் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏன் ரூம் இப்படி வச்சிருக்கீங்க, ஒரே தண்ணியாக இருக்குது, இதை சரி பண்ணணும் அதை சரி பண்ணணும், நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, தண்ணி எடுத்து வெளியே ஊற்றணும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. முதல்ல டேப் லீக் ஆகிட்டு இருக்கு, அங்கே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அதை அடைச்சா தான் தண்ணி ரூம்குள்ளே வராமல் இருக்கும். ஸோ இப்போ அது மாதிரி தான் ப்ரொடக்ஷன், உற்பத்தி இருக்குது பார்த்தீங்களா, உற்பத்தி எங்கே நடக்குது, எந்த மலைப்பகுதியில் நடக்குது, யார் யார் அதை செய்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து காவல்துறை ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதை முதல்ல பிடிக்கணும். அதை பிடிச்சா மட்டும்தான் அதை தடுக்க முடியும். நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு பாலத்துக்கடியில் ஒரு 4 பேர் கஞ்சா பிடிச்சிக்கிட்டு இருக்கான், இல்லை பையில் கஞ்சா கொண்டு போயிட்டு இருக்கான், 4 பசங்க கஞ்சா அடிச்சுட்டு பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான்,
காலேஜுக்கு வெளியே அவன் கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்கான், இல்லை ஹாஸ்டல் ஒருத்த மாட்டியிருக்கான், இவங்களை உதிரி உதிரியாக பிடிப்பதனூடாக நீங்கள் வந்து எப்பவுமே வந்து அதை தடுக்கவே முடியாது. இதை தடுக்கிறதுக்கான ரூட்டு இதனுடைய ஆரிஜினை வேகமாக போய் நகர்ந்து அதை பிடிச்சி காவல்துறையோ நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ அதை கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதனோட சப்ளையை தடுக்க முடியும். இல்லை அந்த சப்ளையை நீங்கள் தடுக்கவே முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் இந்த அளவுக்கு ஸ்பாயில் ஆகிறதுக்கு காரணமே இந்த உற்பத்தியாளராக இருக்காங்க பார்த்தீங்களா, இதை ப்ரொடக்ஷன் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவனை இன்னும் நம்ம ரீச் பண்ணாமல் இருக்கிறதா ஒரு பெரிய சிக்கலை. ஓகே, இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்களே சொல்றீங்க சோசியல் கல்ச்சரா மாறிட்டு வருது, மிகப்பெரிய ஆபத்துன்னு போது இது தடுக்கிறதுல எங்க வந்து நம்ம வந்து லேக் ஆயிருக்கோம்? கவர்மெண்டாவும் சரி, இப்போ என்சிபிக்கு ஒரு பொறுப்பு இருக்குன்னு போது, ஆனா மாநிலத்துக்குள்ள நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அது வந்து எங்க லேக் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மாநிலத்துடைய லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான மாநில அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. குறிப்பாக கடந்த 2-3 ஆண்டுகளில் நிறைய இடத்துல ட்ரக் வந்து சீஸ் பண்ணப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக ட்ரக் சீஸ் பண்ணுற இடம் அப்படிங்கிறது வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பேக்கை போட்டு ஒரு பையன் பைக்கில் 2 பேர் 3 பேர் போகிறாங்க அப்படின்னா சந்தேகத்தின் பேரில் அவங்க நிறுத்தப்படுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அப்படியே இல்லை. ஆனால் அந்த 2-3 ஆண்டுகளில் ஏதாவது பாலத்திற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் அங்கங்கே நின்று வரக்கூடியவங்க பேக்கெல்லாம் அதிகமாக செக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஆனால் அதை எடுத்துகிட்டு போகிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு இதெல்லாம் ரூட்டும் தெரியும். அவன் வந்து ரொம்ப அசால்ட்டாக இதை வேறு ரூட்டில் வந்து எடுத்துட்டேன். இப்போ நீங்கள் வந்து நைட் 1 மணி வரைக்கும் போலீஸ் நிற்கலாம். 1 மணிக்கு மேலே போலீஸ் நிற்க முடியுமா? 12 மணி 1 மணிக்கு மேலே போலீஸ் நிற்க மாட்டாங்க நைட்டு. மேக்ஸிமம் சிட்டி அப்படின்னா இருக்கலாம், சிட்டி அவுட்டர் சைடில் நிற்க முடியாது. அவங்களுக்கு வந்து 24 ஹவர்ஸ் டியூட்டி, 12 ஹவர்ஸ் மேலே டியூட்டி பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால் சிக்கல் எங்கே வருது அப்படின்னா, போலீஸ் இல்லை நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ இன்டெலிஜென்ஸோ இதனோட ஆரிஜினை நோக்கி வேகமாக நகரணும். வேகமாக நகர்ந்தால் மட்டும்தான் இதை தடுக்க முடியும். இப்போ தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய சில இடங்களும் இருக்கும். கண்டிப்பாக மலை பிரதேசங்களில் மலைப்பகுதிகளில் இந்த கஞ்சா உற்பத்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதை ஆரிஜினை அவங்க கண்டுபிடிச்சி போய் அதை தேடி அதை அழிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியாவிலேருந்து வருது பார்த்தீங்களா, நார்த் இந்தியாவிலேருந்து வர்ற ரூட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இதனோட ப்ரொடக்ஷன் ரூட்டு வர்ற ரூட்டு, இதில் வந்து நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப சீரியஸாக செயல்பட்டு அதை உற்பத்தி ஆகிற இடத்துல தடுக்கணும். நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக பேசஞ்சராக ட்ரெயினில் வரோம் பார்த்தீங்களா, அந்த ட்ரெயினில் பசங்க கொண்டு வருவாங்க. நாம் அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஒரு நாளைக்கு வந்து 100கணக்கான ட்ரெயின் சென்னை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் லட்சக்கணக்கான பேர் ட்ரெயின்லேருந்து இறங்கி வந்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் ஒரு ரயில்வே போலீஸ் எத்தனை பேர் அந்த இடத்துல நின்ற முடியும்? 10 போலீஸ் நிற்கலாமா, 20 போலீஸ் நிற்கலாமா? எத்தனை மக்களை செக் பண்ணிட முடியும்? ஸோ அதனால் ஒட்டு மொத்தமாக ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸையும் சேர்த்து தான் நான் அட்ரஸ் பண்ணுறேன். இது வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து சாதகமாகவோ, ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு சாதகமாகவோ, ஒரு கல்லூரிக்கு சாதகமாகவோ நம்ம பேசலை. இதில் சிக்கல் எங்கே வருது அப்படின்னா, ஸ்ட்ரக்சரலாகவே இவ்வளோ விஷயம் நடக்கும்போது இந்தியாவினுடைய நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இதனுடைய உற்பத்தியை தான் போய் கையில் பிடிக்கணும். அதே மாதிரி இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய கொக்கைனாக இருக்கட்டும், ஓபிஎம்மாக இருக்கட்டும், இது மாதிரியான ரொம்ப சக்தி வாய்ந்த போதைப் பொருட்களை தடுக்கக்கூடிய பொறுப்பு வந்து நீங்கள் வந்து நேவிக்கு இருக்குது, அதாவது கோஸ்டல் கார்டுக்கு இருக்குது. அதே மாதிரி கஸ்டம்ஸில் இருக்குது. நீங்கள் வந்து அதானியினுடைய துறைமுகத்தில் ஆயிரக்கணக்கான கோடிக்கு கஞ்சா பிடிக்கப்பட்டுச்சு. இன்னும் சொல்லப்போனால் பல ஆயிரம் கோடி கஞ்சா எங்கே போச்சுன்னே மாயமாயிருக்கு. என்சிஆர்பி டேட்டாவில் இருந்த கஞ்சா, என்சிஆர்பியால் சீஸ் பண்ணப்பட்ட கஞ்சா 2 ஆண்டு 3 ஆண்டுகள் கழித்து பார்க்கும்போது அந்த கஞ்சா வந்து இல்லை அப்படின்ட்டாங்க. அது எங்கே அழிச்சாங்க, என்ன பண்ணாங்க, இதெல்லாம் எதுவுமே கிடைக்கல. நீங்கள் குஜராத்து, குறிப்பாக குஜராத் மகாராஷ்டிராவில் வந்து இந்த ஓபிஎம்மை நீங்கள் ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் எல்லாமே பிடிச்சாங்க, ஃபேக்ட்ரி எல்லாமே பிடிச்சாங்க. இது மாதிரி பல இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே 100% மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அவங்க தான் அதை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். நீங்கள் இதெல்லாம் தாண்டி, கோஸ்டல் கார்டை தாண்டி, கஸ்டம்ஸை தாண்டி, நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை தாண்டி, அது ஒரு மாநிலத்துக்குள்ளே வந்ததுக்கு பிறகு மாநில அரசாங்கத்தினுடைய லா அண்ட் ஆர்டரை குறை சொல்கிற இடம் அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து தவறானதான். அது ரொம்ப லீஸ்ட் தான். உள்ள என்ட்ரியை நீங்கள் இன்னும் தடுக்கலை. அதுக்கு என்ட்ரி நீங்கள் எந்த அளவுக்கு தடுக்கிறதுக்கு சீரியஸாக நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் இன்டர்னலாக நீங்கள் வந்து உள்ளே வர்றதை வந்து தடுக்க முடியும். இது ஒரு நோய் வர்ற மாதிரி தான். நாம் கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருந்தால் நோய் வர்றது தடுக்கப்படும். நம்ம கண்ட தண்ணி நடு ரோட்டில் ஏதாவது சுத்தம் இல்லாத தண்ணி நம்ம குடிக்கிறோம்னு வச்சுங்களேன், நம்ம உள்ளே வந்து கிருமி போயிடுச்சு அப்படின்னா நமக்கு பல நோய்கள் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் வெளியிருந்து உள்ளே வர்றது தடுக்காது மத்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அதை வந்து நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி, கஸ்டம்ஸு எல்லாருமே வந்து கோட்டை விட்டுட்டு தான் இருக்காங்க. தொடர்ச்சியாக அது நடந்துகிட்டு தான் இருக்குது. ரெண்டாவது, உள்ள விளையக்கூடியதை கட்டுப்படுத்தக்கூடிய பொறுப்பு நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. அவங்க தான் இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது நான் என்ன இன்டெலிஜென்ஸ் சொல்கிறேன், RAW சொல்ல வரல, நம்ம IB சொல்ல வரேன். இந்தியாவுக்குள்ள இது மாதிரியான விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக IB வேலை பார்த்துட்டு இருக்கு. நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சில இன்டெலிஜென்ஸ் பிரிவு இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப சீரியஸாக எடுத்து இந்த ரூட்டை கண்டுபிடிச்சி இதனோட ப்ரொடக்ஷனை கவ் பண்ணலன்னா, இது புழக்கத்துக்கு வந்ததுக்கு பிறகு மாநில அரசாங்கங்களுடைய போலீஸ் 4 PCயை குறை சொல்றதோட நின்றும். இந்த மாநிலத்தில் வந்து கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது, இது வந்து பாஜக அல்லாத ஆளக்கூடிய மாநிலம், அங்கே வந்து பாஜக ஆளுற மாநிலத்தில் கஞ்சா புழக்கம் பரவாயில்ல அப்படின்னு இது கவர்மெண்ட்டு இன்னொரு கவர்மெண்ட்டை பிளேம் பண்ணக்கூடிய இடத்துல தான் மாறுமே தவிர இது ஒரு சோசியல் கன்சர்னாக எடுக்காத இடத்துக்கு நகர்ந்துடும். நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் எந்த பர்செப்ஷனில் பேசணும்னா,
ஒரு பிராட் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுறேன். நீங்க இந்த சோசியல் கன்சர்னா எடுங்க. இது ஒரு சமூக பிரச்சனை. போதை என்பது ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சனை. இது இளைஞர்கள்ட்ட மிக மோசமாக ரொம்ப 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 விஷம் மாதிரி பரவிக்கிட்டு இருக்கு. அந்த பரவுறதனுடைய உச்சம் என்ன அப்படின்னா, கஞ்சா அடிக்கிறது ஒரு நார்மலான செயல், ரொம்ப கேஷுவலான ஒரு செயல்பா. கஞ்சா அடிக்காத பையன் அவன் ஒரு 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 மெச்சூர்டான ஆளாவே அவனுக்கு எல்லாம் வேஸ்டா, டம்மி பீஸ்டா, அவன் பலன்டா அப்படின்னு மாணவர்களுக்குள்ளேயே ஒரு டிஃபரன்ஸ் ஏற்படுத்துற அளவுக்கு இந்த புழக்கம் அதிகமாக இருக்கு. இப்போ நல்ல பையன் ஒருத்தர் இருப்பான், அவருக்கு எந்த பழக்கமும் இல்லாமல் இருக்கும். அங்கே கிளாஸில் கஞ்சா அடிச்சுட்டு கெத்து காமிக்கிறங்கிற பேரில் சில ரவுடித்தனம் பண்ணிட்டு பொறிக்கித்தனம் பண்ணிட்டு சில பையன் இருப்பான். அவன் வந்து நல்லா இருக்கிற பையனை கிண்டல் அடிப்பாங்க. மக்கா இருக்கான், இப்படி இருக்கான், அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை டீஸ் பண்ணுற இடம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டீஸ் பண்ணுற இடங்கள்லேயே வந்து நிறைய மாணவர்கள் வந்து நாமளும் கெத்தா இருக்கணும், நாமளும் வந்து இந்த கேங்கோட சேரணும், அந்த கேங்கோட சேரணும் அப்படின்னு சொல்லி இதுக்காகவே ட்ரக் அடித்து கெட்டு போய் வீணாக போய் வாழ்க்கையை அழிஞ்சு போன மாணவர்கள் நிறைய இருக்காங்க. ரெண்டாவது, இந்த மாணவர்களாக மட்டும் பார்க்காதீங்க, படித்து முடிச்சுட்டு இவங்க எல்லாரும் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறாங்க, ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போவாங்க, ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போவாங்க. அந்த நிறுவனத்திலையும் இது தொடரும், அங்கேயும் இது கல்ட்டாக ஃபாலோ பண்ணு. ஸோ இது ஏதோ கல்லூரி மாணவர்கள் விடுதி அப்படிங்கிறத தாண்டி இது ஒரு சமூக பிரச்சனை. சமூக பிரச்சனை நம்ம ஏன் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவன் 4 வருஷம் தான் ஹாஸ்டல் இருக்க போகிறான், 4 வருஷம் தான் காலேஜ் இருக்க போகிறான். அந்த பழக்கத்தை அவன் கற்றுக்கிட்டது பிறகு வாழ்க்கையில் அடுத்த 40-50 வருஷம் அவன் சமூகத்தோடு தான் இருக்க போகிறான். ஒரு கம்பெனியில் வேலை செய்ய போகிறான், ஒரு பேங்க்கில் வேலை செய்ய போகிறான், ஐடி கம்பெனியில் இருக்க போகிறான், ஏதோ ஒரு இடத்துல இருக்க போகிறான் இல்லையா? அங்கே இந்த கல்ச்சர் தொடர்ச்சியாக கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு குடும்பம், அதில் ஒய்ஃபு, குழந்தைகள். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சனையாக மாறிடுச்சுங்கிறேன். இது நீங்கள் வெறும் கல்லூரியை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க, ஒரு பள்ளிக்கூடத்தை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காதீங்க. இது ஒரு சமூக பிரச்சனையாக படிப்படியாக வேரூன்றி கொண்டே இருக்கிறது. இது வந்து தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்துக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டில் கஞ்சா கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து இயல்பானது கிடையாது. மற்ற வட இந்திய மாநிலங்களைப் போல கஞ்சா கலாச்சாரம் இங்கு இயல்பானது கிடையாது. இந்த இயல்புத்தன்மை கடந்த 20 ஆண்டு 30 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக பல்வேறு சமூக கூறுகளால் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்குது. இதனுடைய ஆரிஜினை கண்டுபிடிச்சு எலிமினேட் பண்ணணும். குறிப்பாக மத்திய அரசாங்கத்தினுடைய நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதில் ரொம்ப சீரியஸாக இல்லை அப்படின்னா, குறிப்பாக நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய இன்டெலிஜென்ஸை ஸ்ட்ராங் ஆக்கணும், ஐபியோட டைப் போடணும், மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிபிசிஐடியோட டைப் போடணும். நீங்கள் வந்து அது மட்டும் இல்லாமல் லோக்கல் இருக்கக்கூடிய கியூ பிரான்ச்சாக இருக்கட்டும், இல்லை ஐஎஸ்ஆர் இருக்கட்டும், இவங்களோட டைப் போட்டு இதை வந்து ஒரு பெரிய சீரியஸான டாஸ்க் ஃபோர்ஸாக செய்யலை அப்படின்னா இதை தடுக்கவே முடியாது. இது சமூகத்தில் மிகப்பெரிய அழிவை ஏற்படும். எனக்கு இதில் ஒரு பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் அதிகமாக கஞ்சா புழக்க இருக்கக்கூடிய மாநிலம் பஞ்சாப் தான். பஞ்சாப் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு காலிஸ்தான் கோரிக்கையாக இருக்கட்டும், ஒரு சுய நிர்ணய உரிமையாக இருக்கட்டும், அவங்க ஒரு தனித்துவமான ஒரு மாநிலமாக தன்னை 1940-50களிலிருந்தே ஒரு 100 ஆண்டுகளாகவே அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்காங்க. அவங்க எப்பவுமே வந்து தான் வந்து ஒரு நேஷனலிஸ்ட் அப்படிங்கிற ஃபீலை விட சீக்கியர்கள் பஞ்சாபிகள் அப்படிங்கிற ஃபீல் அவங்களுக்குள்ள ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு மாநில உணர்வு, மாநில மொழி மீதான உணர்வு, மாநில இனம் மீதான உணர்வு அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாநிலத்தில் கஞ்சா புழக்கம் நடந்தது அப்படிங்கிறது சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு, திட்டமிட்டே வந்து இதை கண்டுக்காமல் விட்டுருக்காங்க அப்படின்னு சில எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அது கூட சினிமாலாம் வந்துச்சு, உத்தா பஞ்சாப் சினிமாலாம் வந்துச்சு. பஞ்சாபினுடைய கஞ்சா இஷ்யூஸை பற்றி நிறைய பேசப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, தமிழ்நாடு மாதிரியான ப்ரொக்ரெசிவான மாநிலத்தில் கூட இது மாதிரியான கஞ்சா புழக்கங்களை மத்தியில் இருக்கக்கூடியவங்களோ இல்லை இந்தியாவினுடைய உளவு நிறுவனங்களோ இதை கண்டுக்காமல் போகுது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வருது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கம் நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இதை ரொம்ப சீரியஸான விஷயமா எடுத்து மாநில அரசாங்கத்தினுடைய லா அண்ட் ஆர்டரோட போலீஸோட வந்து ஒரு கோஆப்ரேட் பண்ணி இதனுடைய ஆர்ஜினை கர்வ் பண்ணல அப்படின்னா, நீங்கள் இப்படி போய் ஒரு காலேஜில் வட்டமிட்டு அங்கே ஒரு 10 மாணவர்களை பிடிச்சிட்டு போய் அவங்கள்ட்ட வந்து எழுதி வாங்கிட்டு அந்த மாணவர்கள் நீங்கள் டீட்டெயின் பண்ண போகிறீங்களா, எஃப்ஐஆர் போட போகிறீங்களா, எதுவும் பண்ண மாட்டீங்க. ரெண்டாவது என்னை பொறுத்த வரைக்கும் அது பண்ணவும் கூடாதான். அவங்களாம் விக்டிம் ஆகிருக்காங்க. யாரோ ஒருத்தன் கஞ்சா உற்பத்தி கொண்டு வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறதுனால விக்டிமைஸ் ஆன இளைஞர் சமுதாயத்தை வந்து நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போடுறதோ நீங்கள் அந்த வேலையெல்லாம் பண்ணவே கூடாது. அவங்களுக்கு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அவங்கள வந்து சரி பண்ணுற வேலையை ஒரு பக்கம் நடந்தாலும் இவங்களை பிடிச்சதுலேருந்து ஒரு ஐடியா என்ன அப்படின்னா, இதனோட ஆரிஜினை ரூட் பண்ணி போய் அது ப்ரொடக்ஷன் ஆன இடத்துல தடுக்கிறது மட்டும்தான் இதுக்கான சால்வாக இருக்குமே தவிர, மற்றபடி இது மாதிரி கல்லூரிகளை போய் நீங்கள் வட்டமிட்டு போலீஸ் செக் பண்ணுவதனூடாக உண்மையான குற்றவாளிகளை நம்ம வந்து கண்டடைகிறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. அது ஒரு லீடாக வச்சுட்டு அந்த லீடை பிடிச்சி அவங்க ஆரிஜினுக்கு போகணும் அப்படிங்கிறதா என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ரைட். இப்போ கடைசியா ஒரு கேள்வி என்னன்னா, மாணவர்களுக்கு ஏன் கஞ்சா தேவைப்படுது, அந்த போதை பழக்கம் ஏன் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? போதை பழக்கம் அப்படிங்கிறது வந்து காலங்காலமா வந்து, ஏன்னா இப்ப செய்தி பாக்குறவங்களுக்கே தெரியும், படிக்கிற பசங்க வந்து கஞ்சா அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆச்சரியம் வரும்ல எல்லாத்துக்கும். இல்ல படிக்கிற பசங்க ஏன் தேவைப்படுது? இல்ல மனித சமூகத்துல பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா வந்து இந்த போதை அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாதமாகவே மாறிட்டு இருக்கு. நீங்க வந்து கல்லுண்ணாமை குறித்து திருக்குறள் எழுதப்பட்டிருக்கு. கல் அப்படிங்கிறது ஒரு போதை தான். கல்லுக்கு நீங்க எவ்வளவு டெஃபினேஷன் கொடுத்தாலும், அது உடம்புக்கு நல்லது அது இதுன்னு எல்லாம் கொடுத்தாலும் அது ஒரு விதமான போதை தான்.
நீங்கள் வேதங்கள்லேயே சோமபானம் சுராபானம் அதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. அதாவது இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, கஞ்சா அப்படிங்கிற ஒரு பொருள், அது வந்து ரிக்வேத காலகட்டத்திலேயே இந்த சோமா பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கான் இந்தியா எல்லை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பயிரிடப்பட்ட செடிகள் தான். ஸோ இதனுடைய வரலாறு, இந்த போதைக்கு பயன்படுத்தக்கூடிய செடி, இதனுடைய வரலாறு அப்படிங்கிறது 3000-4000 ஆண்டுகளாக இருந்துட்டு தான் இருக்குது. பட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா ரொம்ப மைனாரிட்டி அது இருந்துச்சு. ட்ரைபல் கல்ச்சரில் அது வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்கலாம். அதுக்கு பின்னாடி ஒரு சிவிலைஸ்டான ஒரு நிலவுடைமை சமூகமாக மாறும்போது அது வந்து குறைஞ்சு வந்திருக்கலாம். பட் இப்போ இளைஞர் மத்தியில் இது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சிலவங்கள்ட்ட ஏற்படக்கூடிய கல்ச்சர், அதில் ஒரு சிலவங்கள்ட்ட வரக்கூடிய போதை பழக்கம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கலாச்சாரமாகவே மாறிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கிராமத்தில் சாராயம் குடிக்கக்கூடியவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது மைனாரிட்டியாக தான் இருக்கும், ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஆனால் கடந்த 30-40 ஆண்டுகளில் நீங்கள் வந்து மது அருந்தவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகிடுச்சுல. இதுக்கு என்ன சோஷியல் ஃபேக்டர் சொல்லுவோம்? ஒரு கல்ச்சராக எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு வர்றது தான் அது காரணம். நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு மாணவனுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஒரு மாணவனுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, ஒரு மாணவனுக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரெண்டாவது விஷயம். இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய மீடியாக்கள், எக்ஸ்போசர்கள், கல்வி நிலையங்கள், சமூக ஒன்று கூடல்கள், இதெல்லாமே ரொம்ப 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 அதிகமாக டெவலப் ஆகிட்டே இருக்கிறதுனால இது பரவுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக பரவிடும். இதுக்கு முன்னாடியும் கொரோனா மாதிரியான மிகப்பெரிய கொள்ளை நோய்கள் இந்தியாவில் வந்திருக்கு. ஆனால் அந்த கொள்ளை நோய்கள் இறந்ததை விட கொரோனாவில் இறந்தவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கான காரணம் என்னென்னா, மக்கள் தொகை அதிகரிச்சிருக்குங்கிறத தாண்டி மக்களுக்கு இடையில் நடக்கூடிய கம்யூனிகேஷன், உறவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப அதிகமாக இருக்குது. மக்கள் கூடி வாழக்கூடிய தன்மை, அர்பனைஸ்டாகி வாழக்கூடிய தன்மை, கலெக்டிவாக வாழக்கூடிய தன்மை அப்படிங்கிறது தான் கடந்த 50 ஆண்டுகளில் உலகளாவிய டெமோகிராஃபிக் மாற்றம் நடந்திருக்கு. அப்படி நடக்கும்போது இது மாதிரியான கலாச்சாரங்கள், இது மாதிரியான போதை பழக்கங்கள் வேகமாகவும் வீரியமாகவும் பரவும். நல்லது நடக்குது இணையா, கெட்டதும் நடக்கும். இதனால வீரியம் பரவும். நீங்கள் வந்து 100 பேர் 200 பேர் அசம்பிள் ஆகிற இடத்துல இன்னைக்கு வந்து 10,000 பேர் 20,000 பேர் அசம்பிள் ஆகும்போது இது மாதிரியான கலாச்சாரம் வேகமாக பரவும். அந்த கலாச்சாரத்தை நியாயப்படுத்தும் போதும், ஆமாம், நியாயப்படுத்தும் போது நீங்கள் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அர்பனைஸ்ட் ஆகும்போது எந்த அளவுக்கு அட்வான்டேஜான விஷயங்கள் நடக்குதோ அதில் டிஸ்அட்வான்டேஜான விஷயங்களும் கூட வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் எல்லா விதமான கெட்ட பழக்கமும் வந்து அதில் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. அது ப்ராஸ்டியூஷன் வரும், அது ட்ரக் வரும், லிக்கர் வரும், நீங்கள் வந்து கொலைகள் நடக்கும், எல்லாமே நடக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை இந்த ட்ரக்கில் இருக்கக்கூடியது. நான் சொன்னேன், மாணவர்கள் வந்து திருடுறதை நோக்கி நகர்றாங்க. அதே சமயத்தில் மாணவர்கள் இந்த போதைப் பொருள்கள் வாங்குறதுக்காக ஒருத்தங்களை அடிக்கிறது, சங்கிலி அறுக்கிறது, கொலை பண்ணுறது, இந்த ரேஞ்சுக்கெல்லாம் போகிறாங்க. இதெல்லாமே இந்த போதையினூடாக தான் நடக்குது. அப்போ நம்ம வெறும் மாணவர்களை மட்டுமே குறை சொல்லி, பசங்கள்கிட்ட இந்த கலாச்சாரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள மட்டுமே டார்கெட் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு இதனுடைய ஆர்ஜினை நோக்கி வீரியமாக செயல்பட்டால் மட்டும்தான் இதை தடுக்க முடியும். நான் சொல்கிறது கஞ்சா மட்டும்தான். ஆனால் நீங்கள் ஓபியமோ இல்லை நீங்கள் கொக்கைனோ யோசிச்சிட்டிங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் லெவலுக்கு போகணும். அது ஒரு பெரிய சர்வதேச மார்க்கெட்டு. நீங்கள் அந்த விக்ரம் படம் பார்த்தீங்களா, கமலஹாசன் படம், அது ஒரு ட்ராப் தான். விஷயம் என்ன அப்படின்னா, அது மாதிரி தான் உலகளாவிய லெவலில் ஹார்பர் ஷிப்பு இதில் வந்து கொக்கைன் ஓபியம்களுடைய கடத்தல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடக்குது. இப்போ இந்திய உலக லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொக்கைன் ஓபிஎம்மை மையமாக வச்சு அதை ட்ரேட் பண்ணுறதை மையமாக வச்சு, அதை வணிகப்படுத்துறதை மையமாக வச்சு, அதில் உருவாகக்கூடிய கேங்ஸ்டரை மையமாக வச்ச படங்கள் தான் அதிகமாக இருக்குது. நிறைய சீரீஸஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னம்னா, அதனுடைய அந்த கடத்தல் ஏற்படக்கூடிய சுவாரஸ்யம், அதில் இருக்கக்கூடிய கேங்ஸ்டர் தன்மை, அதை ஒரு பெரிய கல்ட்டாக காமிக்கிறது, இது எல்லாமே வந்து ஒரு சினிமாவுக்கான ஒரு சுவாரஸ்யமான திரைமொழி அது தொடர்ச்சியாக உருவாக்கிட்டே இருக்கு. விக்ரம் படத்துல கூட ட்ரக் எதிர்த்து படம் பண்ணாலும் கூட அதுல சில ஃபேக்டர்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஆமா, நீங்க ட்ரக் எதிர்த்து படம் பண்ற மாதிரி இருந்தாலும் படம் முழுக்க ட்ரக் கல்ச்சரை காமிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது சாமானியமா இருக்கக்கூடிய இப்ப நம்மள மாதிரி ஆட்களுக்கு அப்படி ஒரு உலகத்தை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனா ஒரு குரூப் அதை நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கு வேகமா. ஸோ அந்த நீங்க நிறைய இங்கிலீஷ் சீரீஸஸா படம் எல்லாமே இப்போ பெரும்பாலும் வரக்கூடியது பேஸ்டா என்ன அப்படின்னா, நீங்க வந்து ட்ரக்கு, கொக்கைன் இது மாதிரியான விஷயங்களை மையமாக வச்சு தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அது வந்து ஒரு சர்வதேச ட்ரேடு. அதை கர்வ் பண்ணுறது அப்படிங்கிறது உலக லெவலில் இருக்கக்கூடிய இன்டர்போல் மாதிரியான பெரிய நிறுவனங்கள் சேர்ந்தா தான் அதை தடுக்க முடியும். அதை தடுப்பாங்களானே தெரியாது. ஏன் அப்படின்னா, இந்த கொக்கைன் ட்ரேடில், ஓபிஎம் ட்ரேடில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய குழுக்கள் அப்படிங்கிறவங்க இந்த உலகத்தையே கட்டுப்படுத்துகிற அளவுக்கு பவர்ஃபுல்லான டீம் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய முதலாளித்துவத்தில் நிறைய ஒரு பெரிய வணிகம். எப்படி வந்து பிரிட்டிஷ்காரன் காலகட்டத்தில் வந்து ஓபிஎம் ட்ரேடு வந்து சைனாவுக்கு நடந்ததோ, எப்படி சீனாவை கட்டுப்படுத்துவதற்கு, சீனா கலாச்சாரத்தை காலி பண்ணுறதுக்கு, சீனாவில் இருக்கக்கூடிய உள்நாட்டு புரட்சிகளை முடிக்கிறதுக்காக ஓபிஎம் கப்பலாக ஏற்றி அங்கே வந்து ஒரு போதை கலாச்சாரத்தை கலோனியல் அரசாங்கம் உருவாக்குனாங்க திட்டமிட்டு. அதனுடைய எச்சம் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் ட்ரேட் அப்படிங்கிறது. அதாவது பர்மா, பங்களாதேஷ், பூட்டான், நேபாள்,
இது வழியாக மேலே போகக்கூடிய ஓபிஎம் மாதிரியான ட்ரேட் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கலோனியல் பீரியட்லேயே உருவான ஒரு ட்ரேட் ரூட் தான். இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக மாற்றத்தில் மக்கள் அர்பனைஸ்ட் ஆகி ஒரு இடத்துல குவியும் போது இது வேகமாக வீரியமாக பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய சோசியல் சேஞ்சஸ் நம்மளை அறியாமலேயே நடந்துக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப கான்சியஸாக எடுத்து அரசாங்கங்கள் செயல்பட்டால் தான் அதை தடுக்க முடியும். இல்லைனா அதை தடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இல்லைனா நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய தனியார் இப்போ மாணவர்கள்ட்ட புழக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தனியார் பல்கலைக்கழகங்களை மூட முடியாது. 20,000 பேர் 30,000 பேர் 40,000 பேர் கூடி படிக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தை நீங்கள் வந்து இல்லை இவ்வளோ பேர் வரக்கூடாது, 2,000 பேருக்கு மேலே படிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டே கட்ட முடியாது. அர்பனைஸ்ட் ஆயிடுச்சு, மக்கள் கூட தான் செய்வாங்க. அப்படி கூடும்போது அந்த நெருக்கடிகள் இருக்க தான் செய்யும். அந்த அளவுக்கு நம்மளுடைய பாதுகாப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் டெவலப் பண்ணி அதனுடைய ஆரிஜினை கண்டுபிடிச்சி எலிமினேட் பண்ணணும். இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம் அதை முடிக்கிறது. இதுன்னு ஒரு 10-20 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டை மிக மோசமாக பாதிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு இது நகர்த்திடும். ரைட். பல்வேறு ஆபத்தான விஷயங்களை சுட்டி காட்டிருக்கீங்க. மிக்க நன்றி.